நிறைய பேர் தம்ப்நெயில பார்த்துட்டு என்ன பட்டன் ஃபோன் அப்படி வச்சிருக்காங்கன்ற ஒரு கியூரியாசிட்டியில தான் வந்திருப்பீங்க. வந்த எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு ஒர்த்தான வீடியோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஒரு நாப்தால் ஆட் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னு தோணும். கை காசை போட்டு இந்த அளவுக்கு ஃபீச்சர் இருக்கேன்னு வாங்கியிருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கூட வந்து கிடையாது. ஆக்சுவலாக இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் ஒவ்வொரு ஃபீச்சரும் சொல்கிறேன், கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. மாடலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ப்ளஸ், பிராண்ட் வந்து Easyfone அப்படின்றதான் பிராண்டோட நேம். அண்ட் பேக் சைடில் எக்கச்சக்கமான ஃபீச்சர் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலு பேட்டரி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கான குட்டி அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு டக்ட் டைப்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எல்லா ஃபீச்சருமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இவங்களோட கேர் டச் அப்படின்ற ஆப் மூலியமாவே எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மொபைலில் ஈஸி டச் அப்படின்ற ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. கூட இந்த மொபைல் என்ன சிம் போடுறீங்களோ அந்த நம்பரை மட்டும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலோட இந்த போன் வந்து பேர் ஆயிரும். ஒன்ஸ் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் எல்லா கண்ட்ரோலுமே வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கே வந்துடும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Easyfoneல இன்டர்நெட் இதெல்லாம் வந்து வேலை செய்யாது, தேவையும் கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்துட்டு SMS பேக்கும் நார்மலாக இன்கமிங் அவுட் கோயிங் கால் போகிற மாதிரி மட்டும் இருந்தாலே போதும். ஆண்ட்ராய்டு ஆப்ல இருந்து ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக Easyfoneோட சர்வருக்கு போயிட்டு அவங்க வந்து இந்த மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் மூலியமாவே எல்லா செட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இன்டர்நெட் தேவையில்லைன்றாங்க. இது ரியலாகவே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். இந்த ஆப் மூலியமா அப்படி என்னதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நார்மலா FM ஓட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க டைரக்டா இந்த ஆப்ல இருந்தே வந்து இந்த போன்ல சேஞ்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு செம்ம மைன்யூட்டா கொடுத்திருக்காங்க. சோ இதுல எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் நீங்க பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது SOS செட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலா குழந்தைங்க வெளியில போறாங்க, சின்ன ஒரு எமர்ஜென்சி, பெரியவங்க போறாங்க தெரியாம கீழே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது போனை எடுத்துட்டு நம்பர் எல்லாம் டயல் பண்றதுக்கான டைம் சுத்தமாவே இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த SOS செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாலே மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக ஒரு மெசேஜ் டிஃபால்ட்டாக டைப் பண்ணி வச்சுட்டு அண்ட் எமர்ஜென்சி நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதில் உங்களோட நம்பர் என்டர் பண்ணிருங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சினா யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் போகணுன்ட்டு அவங்களோட பிளட் குரூப் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கீழே கொடுக்க சொல்லுவாங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு சிங்க்ரோனைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோனோட பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா SOS அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை மட்டும் 3 தாட்டி ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு கால் போயிடும். கால் போனால் ஈஸியாக பேசி என்னன்றதை முடிவு பண்ணிக்கலாம். அதை விட ஒரு சூப்பரான விஷயம், இந்த மொபைலில் இருந்து உங்களோட மொபைலுக்கு ஒரு SMS-உம் வரும். அந்த SMSல ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். மேப்பே ஓப்பன் பண்ணி வரனால நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன், தாத்தா வீட்டில் தனியாக தான் இருக்காரு, அவருக்கு இந்த மொபைல் நான் வாங்கி கொடுத்துட்றேன். சப்போஸ் வீட்டில் இருக்கும்போது கீழே விழுந்துடுறாரு, அந்த SOS முன்னாடி சொன்ன ஃபீச்சர் கூட அவரால் வந்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் கால் பண்ணாலுமே அவரால் வந்து அட்டன் பண்ண முடியாது. பட் அவரால் பேச முடியும் அப்படின்ற சினாரியோ இருக்கும்போது இந்த டைமில் நீங்க என்ன பண்ண முடியும், பக்கத்தில் யாருனாவது கால் பண்ணி தான் போய் பாருங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆப்குள்ள போயிட்டு ஆட்டோ கால் பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு எமர்ஜென்சி இதில் போய் உங்களோட நம்பரை வந்து கொடுத்துட்டு ஒன் சிங்க்ரோனைஸ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இருந்து உங்க தாத்தாவோட மொபைலுக்கு செட் கால் பேக் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் அமிச்சிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாத்தா மொபைல்லேருந்து உங்கள் மொபைலுக்கு கால் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் டேரெக்டாகவே பேச முடியும். கால் மட்டும் வர்றதில்ல, லவுட் ஸ்பீக்கர் அதுவே போட்டு விட்டுரும். அப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, கீழே விழுந்துட்டீங்களா, ஓகே நான் யாராவது கூப்பிடுறேன், எமர்ஜென்சிக்கு டாக்டர் வர சொல்கிறேன், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆட்டோ கால் பேக் வேற லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்காங்க, அவங்களால அட்டன் பண்ணி ஒரு தாட்டியும் பேச முடியாது அப்படின்னும் போது இந்த மெசேஜ் மட்டும் அமுச்சு விட்டு லவுட் ஸ்பீக்கரில் ஈஸியாக அவங்ககிட்ட வந்து பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் லிசனிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். ஒன்ஸ் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்க நம்பரை மட்டும் என்டர் பண்ணிட்டு சிங்க்ரோனைஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் வீட்டில் வந்து தாத்தா தூங்கிட்டு இருக்காரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, குழந்தைங்க கிட்ட வந்து இந்த போனை வந்து கொடுத்து விடுறீங்க, சேஃபா வெளியில போறாங்க, டூர் போறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல டியூஷன் டெய்லி போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த டைம்ல கொடுத்து விடுறீங்க அப்படின்னும் போது அவங்க சேஃபா தான் இருக்காங்களான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கால் பண்ணீங்க அப்படின்னா டியூஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களோட மொபைல்ல இருந்து உங்க குழந்தையோட இந்த மொபைலுக்கு பாத்தீங்கன்னா செட் ஆட்டோ ஆன்சர் அப்படின்ற மெசேஜ்
மெசேஜை மட்டும் இந்த மொபைலுக்கு அமுச்சு விட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் உங்க மொபைல்ல இருந்து கால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த போனே வந்து அட்டன் பண்ணிடும், குழந்தை அட்டன் பண்ணணும்னே தேவையில்லை. இப்போ அந்த டியூஷன்ல வந்து அது சேஃபா தான் இருக்கா, படிச்சுட்டு இருக்கா, இல்ல வெளியில எங்கனாவது ஒரு ப்ராப்ளமா என்னன்றதை வந்து நம்ம லிசன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இதுல என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் வந்து நார்மலா பேக்ல தான் இருக்கும், நீங்க என்ன பேசினாலுமே வந்து வெளியில கேட்காது, உங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாது. பட் அங்க என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நீங்க அழகா போன்லயே வந்து லிசன் பண்ணிக்க முடியும். இதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமே அவங்க சேஃபா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்க லிசன் பண்ணியே தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வர ஃபீச்சர்ஸ் எல்லாம் வயசானவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் தான். நார்மலா வந்து நம்ம போனுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக சைட்லயே வந்துட்டு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போன் லாக் ஆயிரும், அதுலயே அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டார்ச்சுக்கு வந்து சைட்லயே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அதை எனேபிள் பண்ணி நீங்க டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு போன் ஆன்ல இருக்கணும்னே தேவையில்லை, போன் ஆஃப்ல இருந்தாலுமே வந்து டார்ச் ஆன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வயசானவங்க அப்படின்னாலே காது வந்து சரியா கேட்காது, நார்மல் சவுண்டை விட பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணும்போது இன்னுமே நல்லா லவுடரா இருக்கு, வேணும்னா எனேபிள் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு 4 ஷார்ட்கட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, M1 M2 அப்படின்ட்டு. நார்மலா ரெகுலரா யாரு கால் பண்ணுவாங்களோ அவங்கள வந்து M1லயும் இன்னொருத்தவங்களுக்கு M2லயும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நம்பர்லாம் டயல் பண்ணணும் போகணும்லாம் தேவையில்லை, M1 பிரஸ் பண்ண உடனே கால் போயிடும். இந்த மாதிரி குயிக்கா டயல் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி கேலண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கேலண்டர்லயே ரிமைண்டரும் கூட செட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ரிமைண்டர் செட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த ஆப் மூலியமாவே ரிமைண்டர் செட் பண்றது. சப்போஸ் காலையில வந்து இன்னைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கணும் அவங்கன்னா 8 மணிக்கு நீங்களே வந்து இந்த ஆப் மூலியமாவே அலாரமும் வந்து செட் பண்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமைண்டர்லயே வந்து டேப்லெட் ஒரு நாள் 4 மணிக்கு போடணும், ஒரு நாள் 8 மணிக்கு போடணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்களே வந்து ஆப் மூலியமா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் இதில் ஒரு குட்டி கேமராவுமே இருக்கு, அந்த கேமராக்கு செப்பரேட்டான ஒரு பட்டன் இருக்கு. இந்த கேமரானால ஒரு சின்ன யூஸ் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பார்த்து வந்து யாரோட நம்பர் அப்படின்றத வயசானவங்களால கண்டுபிடிக்க முடியாது, குழந்தைங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால போட்டோ வச்சு கான்டாக்ட் சேவ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ, அதுக்குள்ள ஒரு கான்டாக்ட் இருக்கும், பக்கத்துலேயே 1 2 3 நம்பர் இருக்கும். இந்த போட்டோவை பார்த்துட்டு 1 பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த 1ல யாரோட கான்டாக்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து கால் போகும். ஈஸியா வந்து போட்டோவை வந்து செட் பண்றது மூலியமா அவங்க கால் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த போட்டோ கான்டாக்ட். வயசானவங்களுக்கு மோஸ்ட்லி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாங் தான். நார்மலா நீங்க வந்து சாங் SD கார்டில் ஏற்றலாம், அதை தாண்டி FM வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. FMக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கெல்லாம் மாட்டணும்னே தேவை கிடையாது, ஓப்பன் FM தான். அப்படியே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா FM ஒர்க் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி FMக்கான செட்டிங்ஸ் இந்த ஆப் மூலியமாவே வந்து பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் லிஸ்ட் ஒயிட் லிஸ்ட் ஆப்ஷனுமே இருக்கு. யாரெல்லாம் கால் பண்ணா வரணும்ன்றது ஒயிட் லிஸ்ட்லயும், யாரெல்லாம் கால் பண்ணா வரக்கூடாது அப்படின்றது பிளாக் லிஸ்ட்ல போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் இருக்குது. பேட்டரி அப்படின்னு வரும்போது 1000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய வயசானவங்கனால பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த போர்ட்ல வந்து இன்செர்ட் பண்ண முடியாது, அதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குட்டி டக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஜஸ்ட் போனை மட்டும் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதையுமே ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தோணுது. பல தாட்டி வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் சைலண்ட்ல போனை போட்டுருவாங்க, அவங்களால அந்த சைலண்ட்ல இருந்து வெளியில வரவே முடியாது. அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் செட்டிங்ஸ் டோட்டலாவே நீங்களே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த ஆப்லயே இருக்கு. சப்போஸ் சைலண்ட்ல போடுறாங்க இல்ல வால்யூம் கம்மி பண்றாங்க அப்படின்னாலுமே இங்கேயே நீங்க என்ன சவுண்ட் வைக்கலாம், வால்யூம் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றத கூட உங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலா இது ஒரு யூஸ் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றனால தான் இந்த ஃபோன் வந்து நான் வாங்கியிருந்தேன். பார்க்கும்போது இந்த அளவுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வீடியோவும் போஸ்ட் பண்ணேன். இதே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸுக்குன்னு செப்பரேட்டா ஒரு மொபைல் இருக்கு, அதை பத்தி முடிஞ்சா நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த ஒரு மொபைல் பாத்தீங்க அப்படின்னா GSM மொபைல் தான் இது வந்துட்டு. நார்மலா நீங்க ஏர்டெல் BSNL இந்த சிம்லாம் போட்டுக்கலாம். ஜியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே 4Gல ஸ்டார்ட் பண்ணனால இந்த சிம் இதுல போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க எந்த சிம் போடணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. அண்ட் ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3800 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான ஃபீல் தான் வந்து கொடுத்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.